நீங்களும் நானும் கர்த்தருக்காக, தெய்வீக காரியங்களுக்காக, கர்த்தருடைய சபைக்காக செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கின்றன. அதை நாம் செய்ய தவறும்போது கர்த்தருடைய வேலை நடக்காமல் போய்விடும் என்றெல்லாம் நம்மை விட்டால் அவருக்கு வேற கதி இல்லை. அப்படி இல்லை. அவர் அவருடைய திட்டத்தில் வரிசையாக ஆட்களை வைத்திருக்கிறார். நாம் செய்ய தவறும்போது அதை வேறொரு நபரை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். ஆனால் செய்யாத குற்றத்திற்காக நாம் தேவனிடத்தில் கணக்குப்பிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய நம்ம செயல்படாமல் போகும்போது நம்மை விட ரெண்டாந்தரத்தில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து செயல்படுவார் என்று மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. மிகச்சிறந்த நபர்கள், மிக மேன்மையானவர்கள், நம்மை விட எல்லாவற்றிலையும் சிறந்தவர்களை கொண்டு வந்து தேவன் அந்த காரியத்தை நடப்பிக்க முடியும். சில வேளைகளில் நம்ம நடந்துக்கிடுறது, நம்ம நினச்சிக்கிடுறது, நம்ம இல்லாட்டா அவருக்கு வேற என்ன கதி, நம்ம தான் செய்யணும். அதில் கொஞ்சம் பிகு பண்ணுறது, அப்புறம் அதில் கொஞ்சம் கராக்கி பண்ணுறது தானே, அப்படி கராக்கி பண்ணுறது, அதெல்லாம் கூடாது. கர்த்தருக்காக செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிரயம் செலுத்துகிற வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு கிரயம் செலுத்துறதுக்கு பதிலாக உனக்கு அதை கிடைக்கும், இதை கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்ற கிறிஸ்தவத்தை தான் இன்னைக்கு பொதுவாக பார்க்க முடியுது. கர்த்தருடைய சரீரத்திற்காக, சபையாகிய சரீரத்திற்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வோம். அதன் நிமித்தமாய் எவைகளை இழக்க வேண்டியது வந்தாலும் தைரியமாய் இழப்பதற்கு துணிந்து நிற்போம். இம்மையில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். நித்தியத்தில் அதற்கானவை கிடைக்கும். அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இளைஞர்கள் சொன்னது போல, நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் உம்முடைய கையிலிருந்தும் இந்த தீச்சூளையின் வல்லமையிலிருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவியாமற் போனாலும் நீர் உண்டு பண்ணின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னது போல, என் ஆண்டவருக்காக நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அதற்கு பன்மடங்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க அவராலே முடியும். ஆனால் அவர் செய்யாவிட்டாலும் என்னையும் எனக்குள்ளதையும் முழுமையாய் அவரை அர்ப்பணிப்பதற்கு, சேவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நாம் ஜீவிப்போம்.